இல்லைங்க, இப்போ இதே வந்து 2016-21 நாங்கள் என்ன பண்ணோம்னா, அந்த எடப்பாடியுடைய உத்தரவின் பேரில் நான், அதே போல் நம்முடைய இவர் உள்ளாட்சித்துறை அமைச்சர், அதே போல் இபி மினிஸ்டரு எல்லாம் போய் அன்றைக்கு திரு ஜெகன் மோகன் ரெட்டி இல்லையா, அவரை போய் பார்த்தோம். யார்? ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் பார்த்து அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவிரி, அதாவது கிருஷ்ணா நதி நீரை பொறுத்தவரை அதுவும் வந்து கொண்டு வந்தது யாருன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அந்த கனாலை கொண்டு வந்தது கருணாநிதி கிடையாது. கருணாநிதி என்ன பண்ணாரு தெரியுமா? எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆட்சி மாறினோம்னா ஒரு பெரிய விழா போட்டு ஒரு சொம்பு வந்து ஒரு பெரிய ஒரு சொம்பு வந்து எடுத்து வந்துட்டு அந்த செம்புல கிருஷ்ணா நீரை ஊத்துற அந்த போட்டோ தான் பார்த்துருப்பீங்க நீங்க. வாய்க்கால் வெட்டினதுல இருந்து அக்ரிமெண்ட் போட்டதுல இருந்து அங்கிருந்து தண்ணி கொண்டு வந்ததெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அதை வந்து கேட்டு பாருங்க. அதே போல அம்மா வந்து பாத்தீங்கன்னா சென்னையை சுற்றி இருக்கின்ற எல்லா ஏரிகளை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குனாங்களே, அதெல்லாம் நீங்க வந்து பண்ண வேண்டியது தானே. ஏன் புதிய வீராணம் திட்டம், பழைய வீராணம் திட்டம் தெரியும் எதுக்கு உபயோகப்பட்டதுன்னு சொல்லிட்டு, அது அந்த காலத்துல பெரிய ஊழல் ஆகி போச்சு. அது சத்யநாராயணன் சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட், அவர் எப்படி செத்தாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதெல்லாம் வந்து வேறு விஷயம். அந்த வீராணம் பைப்பெல்லாம் எப்படி எதுக்கு உபயோகப்பட்டது எல்லாமே சொல்லுங்க பார்க்கல. எதுக்கு உபயோகப்பட்டது? அப்படி உபயோகப்பட்டது எல்லாம் அதை ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. வேற மாதிரி எல்லாம் உபயோகப்பட்டு சமூக செயல் இருக்கலாம். அதை வந்து என்ன பண்ண, புதிய வீராணம் திட்டத்தை 720 கோடி ரூபாயில அங்க வீராணத்தை தண்ணி வரும். இப்ப எஸ்ஆர்பி எதிர்கட்சி தலைவர் அவரே கேட்கிறார், இது எப்படி பழைய திட்டம் கைவிட்டாங்க? அது திரும்ப கருணாநிதி அம்மா சொல்றாங்க, சட்டமன்ற குறிப்பில் படிச்சு பாருங்க. அது திரும்ப கருணாநிதி அவருக்கு நிர்வாக திறமை இல்ல, அதை செயல்படுத்தல, ஊழல் அதுல, அதனால அவர் கைவிட்டாரு. ஆனா நான் நினைத்ததை நான் நடத்தியே முடிப்பேன், நினைத்ததை செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 24 மாதத்துல அந்த புதிய வீராணத்தை தண்ணி கொண்டு வந்து சென்னை மக்கள் தாகத்தை தவிர்த்து நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இன்னைக்கு அது மாதிரியெல்லாம் வந்து ஏதாவது ஒரு இன்னோவேட்டிவ் ஸ்கீம் இன்னைக்கு வந்து இந்த ஆட்சியில வந்து கொண்டு வந்தாங்களா? இந்த ஆட்சி 3 வருஷம் ஆகுது. வாட்டர் போர்டு எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்? ஏங்க அதிகாரிகள் வந்து கைப்பாவை என்ன ஆட்சியாளர் சொல்றாங்களோ அதான் சொல்லுவாங்க. மக்களை திசை திருப்பவனா? இப்பவே குடிநீர் பிரச்சனை ஆகி போச்சு. இப்போ கிரவுண்ட் வாட்டர் நீங்க பாருங்க, எல்லாம் நேற்று ஜோன் 7ல எல்லாத்துலயும் உங்க நாட்டு நடப்பு தெரியாம பேசாதீங்க நீங்க, புரியுதுங்களா? ஒரே விஷயம் நான் சொல்ல வருது என்னன்னா, சமயோசிதமா இப்பவே நடவடிக்கை எடுத்தா அதுல இருந்து சமாளிக்கலாம். ஆனா இந்த அரசு எடுக்காது, கண்டிப்பா மக்களை தவிக்க விடும். எனவே மக்களை தவிக்க விட்டு வேடிக்கை பார்க்கின்ற ஒரு சாடிஸ்ட் அரசாங்கம் தான் இந்த விடியாத அரசாங்கம். எனவே அந்த அளவிற்கு பாத்தீங்கன்னா கைப்பாவையாக இன்னைக்கு மெட்ரோ வாட்டர் இன்னைக்கு ஆட்சியாளர் சொல்லதான் கேட்டாங்க. இப்ப இது மா சுப்பிரமணியன் சொன்னாரு, இன்னைக்கு மழை பெஞ்சா ஒரு 1/4 நூனில் தான் தண்ணி நிற்கினாரு. இன்னைக்கு தென் சென்னையில் என்னாச்சு, இன்னைக்கு வட சென்னையில் என்னாச்சு, மத்திய சென்னை என்னாச்சு, இன்னைக்கு மழை தண்ணியே நிற்கிறாரு, தண்ணி நின்று. அது போல சொல்லிடுவாங்க. ஆனா கண்டிப்பா பாத்தீங்கன்னா நடக்கிறதே வேற இருக்கும். அதனால எங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அந்த மாதிரி 6 மாசத்துல தண்ணி பிரச்சனை இல்லைன்னா நல்லதுதான். யாரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதை வந்து தப்பு சொல்ல முடியாது. ஆனா இந்த அரசு செய்யாது. ஏன்னா அரசை பொறுத்தவரை எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, கண்டிப்பா வந்து செய்யாது. அந்த வகையில பாத்தீங்கன்னா மக்களை வாட்டி வதைக்காம குடிநீர் பிரச்சனை மக்களை பாதுகாக்க இப்போதே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தால் அது மக்களை வந்து அந்த குடிநீர் பிரச்சனை பாதுகாப்பதற்கு ஏதுவாக இருக்கும். அதான் நான் சொல்ல வரேன். நான் இப்ப இல்ல, ஆதி காலத்துல போதைப் பொருளுக்கு எதிராக தான் பேசிட்டு வரேன். இன்னைக்கும் பேசுவேன், நாளைக்கும் பேசுவேன், எப்போதும் பேசுவேன். புரியுதா? ஒரு விஷயம் தெரியுங்க, நீங்க காசிமேட்ல இருந்து கன்னியாகுமரி வரல எல்லாம் சொந்தக்காரர் தான். எல்லாமே எல்லாம் சொந்தக்காரர் தான். ஒரு சொந்தக்காரன் 2 சொந்தக்காரன், எனக்கு எல்லாமே சொந்தக்காரர் தான். நீங்க கூட சொந்தக்காரர் தான் எல்லாமே. எனக்கு பிரசருக்கு சொந்தக்காரர் தான் எனக்கு. அப்படி எனக்கு ரியலா பார்த்தா உண்மையில காசிமேட்ல இருந்து கடற்கரை ஃபுல்லா வந்து கன்னியாகுமரி சொந்தக்காரர் இருக்கிற சூழ்நிலை. அது சொந்தக்காரர் வந்து என்னென்ன தொழில் பண்றான், இவன் என்ன தொழில் பண்றான், அவன் என்ன தொழில் பண்றான், எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றதா ஏன் வேலை. அது சன் டிவியும் கனடா டிவியும் நல்ல விளம்பரம் கொடுத்தாங்கப்பா எனக்கு. சரிதானா? என் பேரு ஜெயக்குமார் ஒருவன் ஒரு நிமிஷத்துக்கு வந்து போட்டா எவ்வளவு வாங்குவீங்க சார்ஜ்? கிட்டத்தட்ட 8000 ரூபாய் நினைக்கிறேன் டிவியில போட்டா.
அதான் அன்னைக்கு ஃபுல்லா ஓடி இருந்தது, பார்த்து ஆனந்தப்பட்ட, சந்தோஷப்பட்டேன். ஓகே.